விடுமுறைக்காக பாட்டி வீட்டிற்கு வந்த குழந்தைகள் பாட்டியுடன் சேர்ந்து நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ள நிலையில் பெற்றோர் கதறி அழுத காட்சி காண்போர் கண்களை கலங்க வைக்கும் விதமாக இருந்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரை அடுத்த கடம்பர்கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் பத்மாவதி. இவரது மகள் குடும்பத்தோடு சென்னையில் வசித்து வரும் நிலையில் அரையாண்டு விடுமுறை என்பதால் 16 வயது மகன் தீபக் மற்றும் உறவினர் குழந்தை வினிஷாவோடு 2 நாட்களுக்கு முன்பாக தாய் வீட்டிற்கு வந்திருக்கிறார். இந்த நிலையில் செய்யாற்றில் ஆர்ப்பரித்து செல்லும் தண்ணீரை குழந்தைகளுக்கு காட்டுவதற்காக பாட்டி பத்மாவதி அழைத்து சென்ற நிலையில் நீரை பார்த்த ஆர்வ மிகுதியால் குளிக்க சென்ற குழந்தைகள் எதிர்பாராத விதமாக நீரில் அடித்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை பார்த்த பாட்டி பத்மாவதி குழந்தைகளை காப்பாற்ற முற்பட்ட போது அவரும் நீரில் மூழ்கியிருக்கிறார். இதனை பார்த்தவர்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் மூவரையும் சடலங்களாக மீட்டனர். மகனின் சடலத்தை மடியில் வைத்து தாய் கதறி துடித்த சம்பவம் பார்ப்போர் கண்களில் கண்ணீரை வரவழைக்கும் விதமாக இருந்தது. தொடர்ந்து மூவரின் சடலங்களையும் போலீசார் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் இந்த சம்பவம் அப்பகுதி மக்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.